அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதுக்கு இப்படி காட்டுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் லைவ்ல வந்து இந்த ப்ரொபோசல் மேட்டர்லாம் நடந்து முடிஞ்சது. அதாவது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து லவ் பாஸா மாறி, மேரேஜ் பாஸா மாறி, கல்யாண மாலை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வர்றவங்கலாம் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வர்றவங்கலாம் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லையும் நடக்காத ஒரு விஷயம்லாம் இந்த சீசன்ல நடக்குது. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. 2 லட்சம் பேர் வியூ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல சௌந்தர்யாவுடைய அந்த ப்ரொபோசல் மேட்ரு நடக்கும் பொழுது சௌந்தர்யாவுக்கு விஷ்ணுவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது அவங்க வெளியில இருந்து நண்பர்களா இருக்கும் பொழுது இருந்து அவங்களுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு போல. அதனால தான் அவங்க லவ் அப்படின்னு போகாம டைரக்டா மேரேஜுக்கு வந்து போயிட்டாங்க. வில் யூ மேரி மீ அப்படின்னு அதனால தான் அவங்க கேட்டாங்க. அதை வந்து விஷ்ணு கிட்ட கன்வே பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணாங்க. அதாவது சௌந்தர்யாவை எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலாக கூட இது இருக்கலாம். அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்னசென்ட் அப்படின்ற ஒரு பேர்ல பண்ணக்கூடிய அந்த கிரிஞ்சான வேலைகள் இது பார்க்கறதுக்கு நிறைய பிடிச்சிருக்கு. விஷ்ணு வந்து கிளியரா சொன்னாப்ல. விஷ்ணு நிறைய விஷயங்கள் வந்து இங்க பேசினாரு. அதுல ஒரு விஷயம் வந்து சொன்னார், எல்லாருக்கும் சௌந்தர்யா வந்து ஏன் இன்னும் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் சொல்லட்டுமா ஏன் சௌந்தர்யா வீட்டில் இருக்காங்க? நான் சொல்லட்டுமா? பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து டாஸ்க்கை தாண்டி வந்து அது ஒரு டிராமா. இந்த வீட்டுக்குள்ள யார் நல்ல டிராமா பண்றாங்களோ அவங்க மக்கள்கிட்ட போய் நல்லாவே ரீச் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ இந்த வீட்டுக்குள்ள நீங்க டாஸ்க்கை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சவுண்டை நிறைய பண்றா, அதனால தான் சவுண்ட் வந்து இன்னும் வீட்டில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆமா, உண்மைதான். சவுண்ட் வந்து நிறைய ட்ராமா பண்றாங்க. அந்த ட்ராமாவின் காரணமாக தான் வீட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க. அந்த ட்ராமா வெளியில ப்ரொமோட் பண்றதுக்கு பெரிய டீமே இருக்கு இல்லையா? விஷ்ணு தலைமையில தானே அது செயல்படுது. அவர் சொல்லாம இருப்பாரா? சொல்லுவார் தானே. ஸோ இது நடக்குதுங்க. இதுக்கப்புறமா தான் சௌந்தர்யா ஒரு வேலையை பண்ணாங்க. அதான் அந்த ட்ராமா ப்ரப்போசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்க. இப்போ அது பயங்கரமா ஐ கியூட், ஐ சூப்பர், ஐயோ சௌந்தர்யா கார்ஜியஸ், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? ஆனால் ஒரு விதமாக அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. கேமரா முன்னாடி போய் நின்று இந்த மாதிரி நான் விஷ்ணு கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஷ்ணு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து மேடம் வந்து சம்மதம் வாங்குறாங்க. குறிப்பா அப்பா கிட்ட கேமராவில் போய் நின்று, அப்பா இந்த மாதிரி எனக்கு வந்து விஷ்ணுவை வந்து பிடிக்கும், நான் உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு விஷ்ணு கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இந்த விஷயத்த நான் வந்து நீங்கள் நேரில் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கணும், நான் சொல்லலை, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் தான் அதை நான் பண்ணுறேன், நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க நம்புறேன்னு சொல்லிட்டு முதல்ல கேமராவில் போய் மேடம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோவில் வரணும்ல, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டு விஷ்ணு கிட்ட அந்த ப்ரொபோசலை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு தயக்கம். எல்லாரும் விஷ்ணு வெளியில், அதாவது அருண் வந்து விஷ்ணு வெளியில் கூப்பிட்டு போகிறாரு. அருணும் விஷ்ணுவும் போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. விஷ்ணுவுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இந்த ப்ரொபோசல் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஏன்னா இதை 2 நாளாக அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அவர் பார்த்த ஒரு விஷயம் தான். அவர் ஆஃபீஸாக அவர் பார்த்துருப்பார். பார்த்துட்டு வந்துட்டு ஓகே இங்கே கேஷுவலாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுனால தான் அவர் கேஷுவலாக நடந்துக்கிட்டாப்புல. இது வந்து இருக்கும்போது ரொம்ப தயங்கி வந்து நம்ம சவுண்ட் வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஷ்ணுவுக்கு தலையும் முறியல காலும் முறியல. அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல, அவர் பயங்கரமாக வந்து பண்ணாப்புல. அதுக்கப்புறமா சௌந்தர்யாவை எழுந்த சொல்லிட்டு ஹக் பண்ணாப்புல. 2 பேரும் டான்ஸ் ஆனாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பாட்டு பண்ணாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நான் எனக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கும்போது நீ எனக்காக இருந்திருக்க, இப்போ வெளியில் போய் உங்கள் அப்பா அம்மாவை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்றதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே தான், எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாப்புல. சொல்லிட்டு இவங்க ஐ லவ் யூன்னு சொன்னவொடனே அவரும் ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ விஷ்ணுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, வெளியில் போய் சௌந்தர்யா ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அதை சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. ஐயோ நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் வெளியில் போய் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன் அப்படின்றத ரிப்பீட்டடாக விஷ்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க, ஆல்ரெடி உன் தம்பி வந்து என்னை பார்த்தாலே முறைக்கிறான், ஒரு மாதிரி இருக்கான், உன் தம்பி ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான், இப்போ இது வேற நீ பண்ணிட்டியா, அவன் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. ஸோ இவங்க பேசிக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது சௌந்தர்யாவுடைய ஃபேமிலிக்கு இதில் பெருசாக உடன்பாடு இருக்க மாதிரி தெரில. அவங்களுக்கு பெருசாக வந்து விஷ்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ, ஒருவேளை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க, அதை தாண்டி வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களான்னு தெரில. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா வரும்போது கூட சௌந்தர்யா வந்து கேட்டிருந்தாங்க விஷ்ணு வந்து எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கு சௌந்தர்யாவுடைய அப்பா வந்து அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் என்னவோ நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி அட்லாஸ்ட் இந்த ப்ரொபோசல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாரும் இதை பார்த்துட்டாங்க. விஷ்ணு வெளியில் போய் அவங்க வீட்டில் வந்து என்ன ஃபேஸ் பண்ண போகிறாரு, என்ன எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை நான் வந்து சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவுண்டு பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ விஷ்ணு வந்துட்டு போயிட்டார்.
நெக்ஸ்ட் தான் அர்ச்சனா வரப்போறாங்க, அதுல என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசா நடக்குது, இதெல்லாம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்னத்தை அட்ரஸ் பண்ண போறாருன்னு தெரியல, பார்ப்போம். இதையெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.